Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அடுத்தவங்க போகிற வீடியோ வந்து நம்ம மொபைலில் நம்ம கேலரியில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு நாம் எந்த ஒரு வித ஆப்பும் நாம் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. கீழே வந்து சார்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து அப்டேட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அங்கே அது வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து எல்லாருடைய ஸ்டேட்டஸும் உங்களுக்கு வந்து தெரியும். பச்சை கலரில் வளைய மாதிரி இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் இன்னும் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கலன்னு அர்த்தம். அந்த வளையம் சாம்பல் நிறத்தில் இருந்ததுங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. மேலே வந்து மை ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. என் வலிகளை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும், என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகளை தவிர்க்கவே முடியும். எனது வீடு எனது வாழ்வு, எங்கு வாழ்வது வாழ்க்கையா. நீங்கள் எந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸ் வந்து முழுசாக ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இப்போ அப்படியே வெளியில் வந்துடுங்க. உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க. மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹைடன் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதில் வந்து மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து வாட்ஸ்அப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோஸ் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதில் வந்து டிக் மார்க் வேணும். அந்த வீடியோஸ் கீழே வந்தீங்கன்னாவே சென்டுன்னு இருக்கும், அப்படி இல்லைனா மோர்னு இருக்கும். இந்த லாஸ்ட்டில் மோர் கொடுத்துட்டு அதில் வந்து காப்பின்னு இருக்கும், அப்படியே காப்பி பண்ணிங்க. அதை வந்து உங்கள் SD கார்ட்லேயோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயோ நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் அப்படியே பேஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஃபைல் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து கேலரிக்குள்ளே போங்க. வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ இங்கே இருக்குது பாருங்கள், SP பாலசுப்ரமணியம் வீடியோ. அது வந்து அப்படியே டிக் பண்ணிங்க. வாட்ஸ்அப் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் மை ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக் பண்ணிங்க. கீழே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவு இந்த பாட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அப்படியே கீழே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ வந்து வந்துடும். இது மாதிரி தான் நாம் அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.